ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. இதுதான் வந்து இப்போ பிரேக்கிங் நியூஸ். ஜூன் 1 ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா மே 27 10 நாளைக்கு முன்னாடியே வந்து ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் சர்வர் செக் பண்ணிங்கன்னா ரொம்ப பிஸியாக இருக்குது. ஓகேங்களா, www.tnbc.comல போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். ஓகேங்களா, அஃபிஷியல் வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் யூசர் ஐடியும் பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஐடியும் டேட் ஆஃப் பர்த்து கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ சர்வர் பிஸியாக இருக்கிறதுனால ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ வந்து என்னால் போட முடியல. இது ஒரு ஜஸ்ட் வந்து என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான். ஹால் டிக்கெட் வந்துருச்சு, இன்னும் 10 days தான் இருக்குது அப்படின்னு லாஸ்ட் டைமில் வந்து நீங்கள் பதட்டப்படாதீங்க, பயப்படாதீங்க. இந்த 10 daysமே வந்து நீங்கள் பிளான் போட்டு படிக்கணும். ஓகேங்களா, ஹால் டிக்கெட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு எந்த காலேஜில் போட்டிருக்காங்க இல்லை எந்த ஸ்கூலில் போட்டிருக்காங்க, எக்ஸாம் வந்து என்ன டேட்டு, என்ன டைமிங், எந்த நேரத்துக்கு முன்னாடி, எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி நம்ம ட்ராவல் பண்ணி போகணும், அதெல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், லாஸ்ட் ஒரு 1 week 10 daysல என்ன பண்ணணும், பிளான் போட்டு படிக்கணும். பாலிட்டி ஃபுல்லாக இன்றைக்கி படிக்கணும், இன்றைக்கி ரிவிஷன் பண்ணணும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு நாள் போட்டுருங்க. ஆப்டிடியூடு, அதுக்கப்புறம் யூனிட் 8 and 9, சயின்ஸ், ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு யூனிட் தனித்தனியாக ரிவிஷன் பண்ணிவிடுங்க. ஜிகேக்கு, தமிழுக்கு அதுபோல் 10th 9th 11th 12th 6th 9th தனித்தனியாக பிளான் போட்டு படிச்சுட்டு லாஸ்ட்டு 2 நாள் வந்து நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். ஜிகேக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுங்கள், தமிழுக்கு ஒரு நாள் நல்லா ரிவிஷன் பண்ணி கன்ஃபார்மாக முடிச்சிடுங்க. எல்லாமே முடிச்சிடுங்க. இது நாள் வரைக்கும் நீங்கள் படித்தது எல்லாமே வந்து ஓரளவுக்கு ரிவிஷன் பண்ணி முடிச்சிடுங்க. நீங்கள் நாளைக்கு எக்ஸாம்னால் இன்றைக்கி நீங்கள் தமிழ் படிங்க. ஓகேங்களா, எல்லாருமே ஜிகே தான் வந்து மறப்போம்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் தமிழ் தான் வந்து லாஸ்ட் டைமில் சொதப்போம். அதனால் வந்து நாளைக்கு எக்ஸாம்னால் தமிழ் இன்றைக்கி படிங்க, அவங்கவுங்க கன்வீனியன்ட்டை பொறுத்தது. ஆனால் என்னோடய சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜிகேயில் கூட வந்து 4 ஆப்ஷனில் வந்து எப்படியாவது வந்து 3 ஆப்ஷன் தவறு, ஒரு ஆப்ஷன் கரெக்டுன்னு நம்ம சூஸ் பண்ணிடலாம். ஆனால் தமிழில் தான் வந்து நமக்கு கன்ஃபியூஷனே வரும். அதனால் வந்து நாளைக்கு எக்ஸாம் அப்படின்னா இன்றைக்கி வந்து தமிழ் படிங்க, அதுக்கு முன்னாடி நாள் ஜிகே படிங்க. ஆண்டுலாம் மட்டும் எனக்கு மறக்கக்கூடியதாக இருக்குது, மேக்ஸ் ஃபார்முலா மறக்குன்றவங்க எக்ஸாமுக்கு காலையில் எழுந்து ஒரு 5 o'clock இல்லைனா 6 o'clock டைமில் நீங்கள் ஃபார்முலாவும் ஆண்டுகள் மட்டும் நீங்கள் மறக்கக்கூடிய ஆண்டுகள் மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சு தனியாக நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் டிக்கெட்டும் வந்துருச்சு. ஆல் தி பெஸ்ட். எக்ஸாமுக்கு முன்னாடியும் நான் ஒரு வீடியோ போடுவேன். இருந்தாலும் வந்து அட்வான்ஸாக நான் வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறேன். ஓகேங்களா, தேங்க்யூ.